தசரத மகா சக்கரவர்த்தியுடைய கதையை தெரிஞ்சுனாதான் நம்ம இதை பற்றி புரிஞ்சுக்க முடியும். அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஜாதகத்தில் புத்திர தோஷத்தால் புத்திர பாக்கியமே கிடையாது. ஓகே. காட்டுக்கு போய் வேட்டையாடும் போது ஒரு கண்ணில்லாத முனிவருடைய மகனை கொன்று விடுகிறார். அவர் தண்ணி எடுக்க வராரு, அந்த நேரத்தில் அதை யானை என்று நினைத்து கொண்டு அந்த பையனை கொன்று விடுகிறார். அந்த பாவத்துக்காக அவரிடம் போய் மன்னிப்பு கேட்கிறார். அப்போ அந்த முனிவர் இவரை சபித்து விடுகிறார். நாம் புத்திரனை மகனை இழந்து தவிப்பது போல நீங்களும் மகனை பிரிந்து தவிக்க வேண்டும் கொடுக்கிறார். ஆனா அந்த நேரத்தில் ஒரு குழந்தை இல்லை, புத்திர பாக்கியமும் அவருக்கு கிடையாது. அப்போ முனிவருடைய சாபமே வரமாக மாறுகிறது. அதனால குழந்தை பிறக்கிறது. அப்போ எது சாபம் எது வரம்னா சில நேரங்களில் வரவே சாபமாக அமையும். அதோட அடிப்படையில தான் 16 வருஷம் ராமர் வனவாசம் போறாரு. ஆமா, அவர் பிரிந்து விட்டார். அப்போ இவருக்கு சாபம் வரமாக மாறினது. சில நேரங்களில் வரமே சாபமாகவும் மாறும்.